வணக்கம் மட்டைப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான லேண்ட்மார்க் தான் உதயம் தியேட்டர். இது பார்த்திங்கன்னா கடைசி இதய துடிப்பில் இப்போ இருக்குது. அதாவது இந்த தியேட்டர் விரைவில் இடிக்கப்பட போகுது. ஸோ இந்த தியேட்டருக்குள்ளே தான் கடைசி நிமிடங்களை இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உதயம் தியேட்டரோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. மெட்ரோ ட்ரெயின் ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ மெட்ரோ ட்ரெயின் தான் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த தியேட்டரோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் உட்காரது சென்னை காலேஜ் ஸ்டூடெண்ட்டே கிடையாது தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ தான் ரீசெண்டாக சில வருஷங்களாக அவ்வளோ பார்க்க முடியாது. பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் உட்காரத காலேஜ் ஸ்டூடெண்ட்டே கிடையாது அப்படி தான் சொல்லணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யமாக. உள்ளே போகலாம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா உதயம் சினிமாஸோட டிக்கெட் கவுண்டர். இங்கே உதயம், சந்திரன், சூரியன் மற்றும் மினி உதயம் 4 தியேட்டருக்கான டிக்கெட்ஸ் இங்கே தான் வாங்கணும். ஸோ இதுதான் நம்ம தியேட்டரோட ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் FDFS அடிச்சு பிடிச்சி வாங்கியிருப்பீங்க, அண்ட் பிளாக்ல வாங்கியிருப்பீங்க, சண்டை போட்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த நினைவுகள் இருக்கலாம். ஸோ அதை மீண்டும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ் அண்ட் டிக்கெட் கவுண்டர் எல்லாமே பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்க்கிங்கும் இங்கே ஃப்ரண்ட் சைட்லேயே தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அங்கே பாருங்கள், அந்த போர்டு எல்லாமே கூட கழட்டிட்டாங்க. ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸாக எல்லாருமே போவோம் படத்துக்கு போகும்போது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். பார்ப்பீங்க பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங் அண்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், டிக்கெட் கவுண்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா, அதுதான் எல்லாருமே வெயிட்டிங், சொல்லப்போனால் வெயிட் பண்ணுற இடமே. ஃப்ரெண்ட்ஸ்க்காக முன்னாடியே வந்துடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுற இடம் தான் இது. ரேம்ப், இது மேலே மினி உதயம் போகிற ரேம்ப்பு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கேலரி. இது உதயமோட மெயின் என்ட்ரன்ஸ். உதயம் தியேட்டர் தான் மெயின் ஸ்க்ரீன். உதயம் ACDTS. ஸோ அதோட இந்த தியேட்டரோட கல்வெட்டு. உதயம் தியேட்டர் டீலக்ஸ் ஏசி திறப்புழா 27/5/1983. ஸோ இவங்களாம் திறந்து வச்சுருக்காங்க. 6 பேர் உரிமையாளர்கள். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக அங்கே இருக்க கல்வெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கல்வெட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த கேலரி தாண்டின உடனே இந்த டோர் தான் உதயம் ஸ்க்ரீனோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான் இங்கே ஸ்க்ரீன் 1. திரு சிவா அவர்கள் நம்ம கூட வராரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டு நிறைய தேட்டரில் 30-32 வரை தான் நம்ம பார்ப்போம். அதாவது லென்த்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 38 வரைக்கும் இருக்குது சீட்டோட லென்த்து. இந்த ரைட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்பை 8-9 இருந்தது. சென்ட்ரலில் 20, அந்த சைட்லேயே 8-9. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 கிட்ட வருது. இது இல்லாமல் ஸ்க்ரீன் அந்த பெரிய ஸ்க்ரீன் கழட்டிடுறாங்க. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரூம் நமக்கு தெரியுது. இதுதான் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில், அதாவது அந்த ஒயிட் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, படம் போட்டதுக்கு கொண்டாட முன்னாடி திறந்து மூடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன் தான் அது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலே அது பால்கனி மூடி தான் மினி உதயமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சைடு ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய சைடு ஃபேனே பார்க்கலாம். இது ஸ்க்ரீன் ரூம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கான அந்த டேபிள் அது எல்லாமே தெரியும். உள்ள ஸ்க்ரீன் ரூம் உள்ளே இருக்கக்கூடிய லைட்ஸ் அதெல்லாம். ஸோ இப்போ அங்கே எல்லாமே அந்த எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் பிரிக்கிற வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்து திரு சிவா அவர்கள் இந்த தியேட்டரோட பற்றிய சில ஸ்பெஷலாக என்னன்றதை சொல்லுவார். ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள். அந்த ஃப்ரேமு அதில் ஸ்க்ரீனை கழட்டிட்டாங்க. வணக்கம் மொட்டைப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சென்னையோட ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கெட்டே சொல்லலாம். பிரதான லேண்ட்மார்க் இது. பஸ் ஸ்டாப் ஆரம்பித்து நிறைய ஆஃபீஸ்க்கு ஆரம்பித்து அடையாளமாகவே இதை சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற பார்க்க உதயம் தேட்டர் தான். இப்போ உதயம் தேட்டரோட மெயின் ஸ்க்ரீனில் இருக்கும்.
இந்த தேட்டரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவர் திரு சிவா நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட தான் வந்து சில கேள்விகளை கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். இது வந்து உதயமோட மெயின் ஸ்க்ரீனுங்களா? இது இருக்குது மெயின் ஸ்க்ரீன். இது வந்து உதயமோட மெயின் ஸ்க்ரீனு. ஓகே. இது வந்து உதயம், சந்திரன், சூரியன், மினி உதயம், மொத்தம் 4 ஸ்க்ரீன். ஓகே ஓகே. இதில் வந்து உதயமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பால்கனி இருக்கும். அந்த பால்கனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி. க்ளோஸ் பண்ணி அதை மினி உதயமாக மாற்றினது. ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்க்ரீன் உதயம். ஸோ இந்த ஓனருங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர். ஓகே. இந்த 6 பேரோட ஊர் வந்து இப்போ உதயத்தூர்னு திருநெல்வேலி பக்கம். ஓகே. அந்த ஊரோட பேரை தான் வந்து உதயம்னு வச்சுருக்காங்க. உதயத்தூர் அவங்க ஊர். ஓகே. அந்த ஊரோட பேராக வந்து இந்த தேட்டருக்கு உதயம்னு வச்சாங்க. அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன். இருங்க, நம்ம அது அந்த ஸ்க்ரீனுக்கு அங்கே போயிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். சரி. இப்போ இது வந்து உதயம் மெயின். இதில் எவ்வளோ டோட்டலாக சீட்டிங் கெப்பாசிட்டி? இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் உட்காரலாம் ஒரு ஷோவுக்கு. அம்மா, ஒரு ஷோவுக்கு வந்து 900 பேர் உட்காரலாம். அதாவது பால்கனிலாம் சேர்க்காம கீழே மட்டுமே வந்து அவ்வளோ பேர் உட்காரலாம். 896 900 கிட்ட வரும். ஓகே ஓகே. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ், டால்பி 4K 70mm. ஓகே ஓகே. அந்த மாதிரியான ஸ்க்ரீன் இது. ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது. ஸ்க்ரீன்லாம் இப்போ தான் கழட்டிட்டாங்க. எப்போ போன வாரம் கழட்டினாங்களா? எல்லாமே ஒரு 10 நாளாக நடக்குது இந்த ஒர்க்கெல்லாம். ஓகே. இது வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் முன்னாடி வந்து ஓகே ஓகே ஃபோல்ட் ஆகிட்டு அந்த ஸ்க்ரீன் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பெருசாக ஒரு திரை வந்து போகும் பார்த்தீங்களா, லைட்டிங்கோட. அந்த வெல்வெட் ஸ்க்ரீன் தான் இது. இதை அப்படியே கழட்டி கீழே போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஒயிட் ஸ்க்ரீனை கட்டுறதுக்காக இதை கழட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். மொத்தமே வந்து ஒரு 2 அடி தான் அகலம் இருக்கும் அது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா FDAFS டைம்லலாம் வந்து ரசிகர்கள் வந்து உற்சாகமாக ஏறி நின்று டான்ஸ் ஆடுற இடம் அது. ஸோ அது இப்போ கிட்டத்தட்ட நான் ஸ்க்ரீன் கிட்டே போயிடுது, அந்த ஃப்ரேம் கிட்ட. ஸோ அந்த FDAFS அந்த ஸ்டேஜ் மாதிரி ஏறுவாங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் நின்று இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் ஹைட்டு இந்த ஸ்க்ரீனோட ஹைட்டு மட்டுமே. நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7G ரெயின்போ காலனி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம ரவிகிருஷ்ணா ஹீரோ இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நின்று பாபா படம் ஸ்க்ரீனில் ஓடும். அங்கே வந்து தலைவா அப்படின்னு வருவாங்க. அது இந்த இடம் தான், அது இந்த ஸ்பாட்டு தான். ஏன்னா இதெல்லாம் திரும்பி நம்ம சென்னை ஆடியன்ஸ் எல்லாம் இந்த ஸ்பாட்லாம் திரும்பி பார்ப்பாங்களோ இல்லையோ, ஸோ அதுக்காக தான் இது ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா FDFS அந்த டைமில் வந்து மாஸ் ஹீரோ படங்களுக்கு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் இங்கே ஏறி டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஃபேன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டு தான் இது. இந்த பாருங்கள், ஸ்க்ரீனில் தொட முடியாது. இங்கே என்ன தான் ஆடினாலும் சரி ஸ்க்ரீன் கிட்டே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இது. ஆனால் பட் சும்மா நிற்கலாம், டான்ஸ் ஆடலாம். 2 பேர் வரைக்கும் அவ்வளோ வைடு இருக்கிற இடம் இது. ஸ்க்ரீன் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து உதயமோட மெயின் ஸ்க்ரீனோட ஸ்பெஷல். சரி வாங்க, அடுத்து நம்ம சந்திரன் ஸ்க்ரீன் பார்க்கலாம். இதுதான் வந்து ரீவைண்டிங் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரீவைண்ட் பண்ணுவாங்க அந்த ஃபிலிம் ரூலெல்லாம். அந்த ரீவைண்ட் பண்ண ஃபிலிம் ரூலை வந்து இதில் அடுக்கி வைப்பாங்க. ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 கேன் வரும், 14 ரீல் வரும். ஸோ இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து கேனு. இதுக்குள்ளே தான் அந்த ஃபிலிம் ரோல் வரும். UFO டிஜிட்டல் சினிமா கியூப் மாதிரி இதுவும் UFOன்றது டிஜிட்டல் சினிமா. ஸோ இதுதான் வந்து கேபின். இங்கேருந்து தான் ப்ரொஜெக்ஷன், அந்த ப்ரொஜெக்ஷனோட லைட்டிங் வந்து இது வழியாக ஸ்க்ரீனுக்கு போகும். இது வந்து UFO அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் பார்க்குற
ஸ்பேஸ். இது வழியாக தான் வந்து ஆடிட்டோருக்கு ஆப்ரேட்டர் பார்ப்பார் தேட்டரை. பாருங்கள், இதுதான் கேபின் ஆப்ரேட்டர் ரூம். என்ன பண்ணோன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் இன்ஜின்லாம் வந்து எடுத்துட்டாங்க, ப்ரொஜெக்டர் மிஷின்லாம் எடுத்துட்டாங்க. வாங்க இப்போ சந்திரன் ஏசி டிடிஎஸ் அண்ட் யூஎஃப்ஓ அது பார்க்க போகிறோம். வெல்கம். எல்லா இடத்துலையும் வந்து ஒயரிங் கட்டாக இருக்கிறதுனால ஸோ நம்மளோட லைட்டிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது சந்திரன் ஸ்க்ரீனோட பால்கனி. ஸோ இதுதான் வந்து சந்திரன் ஸ்க்ரீனு. பாருங்கள், சின்னதாக தான் இருக்கும். இது வந்து உதயம் அளவுக்கு இது வந்து பெருசு இல்லை. சீட்டிங் கெப்பாசிட்டி இதில் கம்மி தான். இந்த ரோவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ஒரு 8 சீட்டு, இந்த பக்கம் ஒரு 8 சீட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்க்ரீனோட டோட்டல் கெப்பாசிட்டி. அங்கே பாருங்கள், மெயின் ரோலி 20 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் பார்த்துங்க எவ்வளோ இருக்கும் சொல்லிவிட்டு. இது பால்கனியில் பார்க்குறோம். அடுத்து கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிளுக்காக வந்து உட்காந்து பார்த்தோம் சீட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. உட்காந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களோட தலைலாம் வந்து மறைதான் செய்யும். இது ஆல்மோஸ்ட் ஆவரேஜான ஹைட் இருக்க 2 பேர். இதை பாருங்கள், அவனும் சரி நானும் சரி ஆவரேஜான ஹைட் எங்கள் 2 பேருக்குமே. பட் வந்து இப்படி உட்காந்து பார்க்கும்போது சீட்டில் வந்து தலை மறைக்குது. பட் சின்ன பசங்களாம் வந்தாலும் கண்டிப்பாக தலை மறைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்கிரேட் விஷயங்கள் வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பாருங்கள், சீட்டில் வந்து கொஞ்சம் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குஷன் சீட்டு இது எல்லாமே. எல்லா ஸ்க்ரீனுமே இந்த மாதிரி சீட்டு தான் இருக்குது. நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் ஓகே தான். பட் லேட்டஸ்ட் அப்கிரேடில் இல்லைன்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து சந்திரன் ஸ்க்ரீனோட ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ அது உள்ளே போகிறவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இது மொத்தமே வந்து 18-20 அந்த அளவுக்கு தான் வந்து சீட்டோட லென்த்து கிராஸில். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம லைட்டிங்கில் தான் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், திட்டாதீங்க யாரும். வாங்க. வாங்க, கிட்ட வாங்க. என் மூஞ்சி இருக்குன்னு கருப்பு எல்லாரும் தெரியாது, கிட்ட வாங்க. இப்போ இதுதான் வந்து சந்திரன் ஸ்க்ரீன். இது நம்ம ஆல்ரெடி சூரியன் பார்த்தோம் பார்த்தீங்களா. சூரியனும் சரி சந்திரனும் சரி ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒரே அளவு தான் இருக்கும். உதயம் மட்டும் தான் பெருசு. ஆல்மோஸ்ட் மினி உதயம் கூட வந்து இந்த அளவு ஸ்க்ரீன் தான் இருக்கும். சரிங்களா? 3த்துக்குமே ஒரே அளவு தான் ஸ்க்ரீன் சைஸு. உதயம் மட்டும் தான் இருக்குதே பெருசு. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. அதாவது FDFSல வந்து ஆடியன்ஸ் ஏறி டான்ஸ் பண்ணலான்ற அளவுக்கு இருக்குது. இது ஸ்க்ரீனில் ஆல்ரெடி கழட்டிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பழைய ப்ரெசன்டேஷனில் இருக்காது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து தொட முடியாத அளவுக்கு தூரமாக தான் வச்சுருக்காங்க. சின்ன ஆடிட்டோரியமாக இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு வால் டு வால் வைடு. நான் ஏற்கனவே சூரியனில் சொன்ன மாதிரி சீட்டெல்லாம் கூட வந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் தலை மறைக்கிற ஆங்கிளில் தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு 50 வருஷம் முன்னாடி தேட்டர், 40 வருஷம் முன்னாடி தேட்டர்னா எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன் தான், அந்த மாதிரியான ஸ்டைல் தான் ஸ்லாண்டிங் சொல்கிறேன். பட் இப்போது வர மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஹைட்லேருந்து அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். இதெல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் தலை மறைக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இன்டீரியர்லாம் பழைய காலத்து ஸ்டைலில், அதான் 80s பீரியட் ஓப்பன் பண்ண தேட்டர்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாடல் தான். ஸோ இது இனிமேல் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம பழைய சென்னை நண்பர்கள், அதாவது உதயம் தேட்டர் ஃபேன்ஸுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் காட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதெல்லாம் காட்டிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள். அப்படியே சந்திரன் தேட்டர் முடிச்சுட்டு பால்கனிலேருந்து மேலே வந்தோம்னா சூரியன் தேட்டருக்கு வர வழி இதுதான் வந்து இங்கே ஸ்க்ரீன் 3 சூரியன். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்துட்டுருக்கோம். சூரியன் ஏசி டிடிஎஸ். இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியாது, தினசரி பகல் காட்சி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய படங்கள் இல்லை 100 நாள் ஓடுற படங்க, 100 நாள் தாண்டி ஓடுற படங்க. ஸோ அதெல்லாமே ஓடும்.
அதுக்கு தான் இந்த கேலரி வச்சுருக்காங்க. இதுதான் சூரியன் ஏசி டிடிஎஸ் உள்ளே வந்திருக்கோம். பாருங்கள், இங்கேயும் வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடுறாங்க. இது சூரியன். இதுக்கு பால்கனியில் பாக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஸ்க்ரீன். இது உதயம் தேட்டரில் இருக்கக்கூடிய 3வது சூரியன் இந்த தேட்டரோட ஸ்க்ரீனு. இது பார்த்திங்கன்னா உதயம் அளவு இது பெருசு இல்லை. எப்படி நம்ம சந்திரன் பார்த்தோமோ அதே சைஸ் தான் சூரியனும். ஸோ இது வந்து இப்போ ரிமூவ் பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு. ஸ்க்ரீன் பேக் சைட் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த ரிமூவ் பண்ணுற ஒர்க்கு வந்து பின்னாடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்க்ரீனை டச் பண்ண முடியாது, லாங்காக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் டான்ஸ் பண்ணலாம், சும்மானா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரியான இடம் தான் இது. இல்லை ஏதாவது மீட்டிங் வந்து ஆடியோ ரிலீஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணாலும் இங்கே பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டேஜ். பட் ஸ்க்ரீனை வந்து டச் பண்ண முடியாது, மாதிரி தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஏசி அண்ட் டிடிஎஸ் அண்டு க்யூப் மாதிரி யூஎஃப்ஓ அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் வந்து ரீல் ப்ரொஜெக்ஷனு, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக யூஎஃப்ஓவில் தான் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இது மினி உதயம். இங்கே லைட் ஸ்பெசிலிட்டி இல்லை, பிகாஸ் ஒயரிங் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ லைட்டிங் இல்லாமல் தான் பார்க்க முடியுது. இது ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரூபினி சைஸ் இருக்கும். ரூபினி அண்ட் ராகினி பார்த்துருப்பீங்க, அந்த சைஸ் வரும் இந்த ஸ்க்ரீனு ரோகிணி தேட்டரில். இது மினி உதயம். இது கேபின் ரூம். ஆல்மோஸ்ட் பாருங்கள், இங்கே எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒயரிங்ஸ் அண்டு சீட்டிங்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதாவது அந்த கால தேட்ரு, அதாவது இப்போ மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காது சேர். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெயிட்டிங் சேரு. இப்போலாம் சும்மா கம்மியாக தான் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ஐநாக்ஸ் டிவிஆர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து வெயிட்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும். இந்த லைனாக இருக்கும். நல்லா சோஃபா மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த வெயிட்டிங். தென் ஸ்டால்லாம் இப்போ பார்ப்பீங்க, இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டால். அந்த பாப்கார்ன் மிஷின்னு, கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் மிஷின் எல்லாமே இருக்குது பாருங்கள். காஃபி மிஷின் கூட இருக்குது. ஸோ இது வந்து அங்கேருந்து வெளியே பார்த்தா தெரியக்கூடிய பகுதி இது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த மினி உதயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஏரியா இதுதான் ஸ்டால் ஏரியா. ஸோ மினி உதயம் இது.
இது அந்த கேலரி, இதுலேயும் பார்க்கலாம் 3 காட்சிகள், ஒரு காட்சி பகல் காட்சி அப்படிலாம் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த பகல் காட்சினா என்னன்னு தெரியாது. ஸோ இது பாருங்கள், அந்த நல்லாவே அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைலாகவும் இருக்கும், அட் தி சேம் டைம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற நியூ ஸ்டைலாகவும் இருக்கும். இதுதான் அந்த ஸ்டால் பகுதிகள் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, இது உண்மை நினைத்து. அது மட்டும் இல்லை, அங்கே மேலே ஆல்ரெடி பார்க்கலாம் போக்கிரி 175 டேஸ், அப்புறம் சுப்பிரமணியபுரம் 100 டேஸ், அந்த மாதிரி நிறைய படத்தோட ஷீல்டெல்லாம் இருக்குது. இது வந்து உண்மை நினைத்து. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 100 எவ்வளோ டேஸுக்கு தெரியல. ஸோ கொடுத்துருக்காங்க, நிறைய எடுத்துகிட்டு சும்மா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு தான் நம்ம இப்போ காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இது உண்மை நினைத்து படத்தோட ஷீல்டு. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உதயம் தேட்டர் உள்ளே பார்த்தோம்ல மெயின் ஸ்க்ரீனு, அதில் வந்து ஸ்க்ரீன் இல்லாமல் இருந்து பார்த்தீங்களா, அதுதாங்க இது. இதில் தான் வந்து நம்ம பல ஸ்டார்களை வந்து இந்த ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம். அவ்வளோ பெருசாக எப்படி மடிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ஈஸியாகவே கையிலையும் கூட கிழிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து உதயம் மெயின் ஸ்க்ரீனோட ஸ்க்ரீன். இது பாருங்கள், மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மீதி பார்த்த மற்ற ஸ்க்ரீன்ஸ்லாம் கூட காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோ எடுத்து முடிச்ச ஒரு 2-3 நாளுக்குள்ளவே வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேரோட நீங்காத நினைவுகள் இந்த தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை சேர்ந்தவங்களும் சொல்கிறேன், நிறைய பேர் சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க கூட இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்காத நினைவுகள் வந்து நிறைய இருக்கும். அது இன்னும் கூட பார்த்துட்ருக்கோம். இன்னும் என்னெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டலாம் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மொட்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம உதயம் தேட்டர் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் வந்து 1983 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயம் யாரை கேட்கலாம் அப்படின்னும் போது நம்ம அம்மா ஒருத்தவங்களை பார்த்தோம், இங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டால் எல்லா டீட்டெயிலுமே தெரியுது. இப்போ அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். அம்மா வணக்கம்மா. பேர் பாலா, உங்கள் பேருமா? என் பேர் சாந்தி. சாந்தியம்மா. இங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? 45 வருஷம் ஒர்க் பண்ணுறோம். 45 வருஷமாக சரிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1983 ஃபர்ஸ்ட் தேட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. முதல்ல என்ன படம் போட்டாங்கம்மா? சட்டம். கமலஹாசன் அவரோடது சட்டம். லாஸ்ட்டாக புஷ்பா. ஓகே. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே நீங்கள் 2 பேரும் பழைய ஆளாக ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேட்டர் வந்து இது பண்ண போகிறாங்க, அதாவது இடிச்சுட்டு வேறு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு சொல்ல முடியாது சார். அவ்வளோ மனசு கஷ்டமாக எங்களுக்கு வெளியே போக முடியல. அம்மா வீடுமே நாங்கள் வருவோம் போவோம், எங்கள் இஷ்டம் தான். யாரும் எங்களை எந்த இது பண்ண மாட்டாங்க. எங்கள் வேலை தான். எங்கள் அம்மா வீடு ரொம்ப எங்களை நல்லா பார்த்தாங்க. முதலாளிங்க எனக்கு பெரியவங்க 6 பேர், அவங்க பிள்ளைங்க தான். அவங்கெல்லாம் நல்லா எங்களுக்கு நல்லா அவங்க வீட்டில் ஒன்று மாதிரி எங்களுக்கு பார்த்தாங்க. எங்களை வேதமாக எதுவும் பார்க்கல. வேலை பார்ப்போம், வருவோம் போவோம், எங்கள் இஷ்டம் தான். சம்பளம் கரெக்ட் டைமில் கரெக்டாக சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளத்துக்கு பிரச்சனை கிடையாது, எந்த குறையும் கிடையாது சார். எங்களுக்கு இப்போ வெளியே போட்டால் குறையாங்க. எங்களுக்கு அவங்களுக்கே மனசு இல்லை வெளியே அனுப்புறதுக்கு. என்ன பண்ண சூழ்நிலை அவங்க வீட்டு குடும்ப சூழ்நிலை சரியில்லாத இந்த மாதிரி ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை இல்லாத இருக்கிற மாதிரி இப்போ எங்களுக்கு வெளியே போய் எங்கேயும் வேலை செய்ய முடியாது. அது வயசு மேலே ஆகி போச்சு. தேட்டர் வேலை வேணாமல சார். இந்த மாதிரி தேட்டர் எங்களால் வேலை செய்ய முடியாது. இந்த தேட்டருக்கு போனோம்னா அது வந்து பாத்ரூம் அதுவும் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் முதல்ல வீட்டுக்கு போவோம், இங்கே 2 வேலை பார்ப்போம், எல்லாம் ஒன்றா நாங்கள் செய்வோம். அதனால எங்கள் இது விட்டு போனால் வீட்டில் இருக்கணும். எங்களுக்கு செய்வாங்க, முதல்ல நல்லா செஞ்சுக்கிறாங்க, நல்லா செய்வாங்க. நான் அதை வச்சு பார்த்துக்குவோம். எங்கள் வேலைக்கு போகிற மாதிரி கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்லி தேட்டரில் எம்ப்ளாய்க்கும் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க இந்த தேட்டர் நிர்வாகம் அப்படின்றத நம்ம சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சரிங்கம்மா, ரொம்ப கனத்த இதயத்தோட நன்றிகளை சொல்லிடுறேன். சரிங்களா, ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், கனத்த இதயத்தோட அந்த சாந்தி அம்மா ஊழியர் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உதயம் தேட்டர் ஃபேன்ஸ் அனைவருக்குமே வந்து குட் பை தான் சொல்லுது இந்த தேட்டர். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கடைசியாக இங்கே தான் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபேமிலியோட முதல் முறையாக இங்கே படம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஞாபகங்கள், நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து தன்னோட இந்த தேட்டரை இடிய போகுது. அந்த ஞாபகங்களும் அவங்கள விட்டு மறைய போகுது. நன்றி, வணக்கம்.